குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறோம். டெய்லி கண்டபஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 28, 2025 செவ்வாய்க்கிழமை என்ன கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்துக்கலாம். கண்டபஸ் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் லத்தி இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் இந்தியன் டெஸ்ட் பேஜில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லத்தி டெஸ்ட் பேட், இதில் வந்து மொத்தம் உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான ஷெட்யூலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். இதற்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களை இணைச்சிக்க முடியும். நம்மளோட கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலவச முழு மாதிரி தேர்வு ஒன்று நடத்தியிருந்தோம் ஜனவரி 11ஆம் தேதி. அதை வந்து எழுதாத மாணவர்கள் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும். தாராளமாக நீங்கள் எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பர் எழுதிக்கலாம். சரிங்களா? இதுதான் அந்த கொஸ்டின் பேப்பர். டிஎன்யூ சர்வே பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கும். இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு எல்லாருமே இந்த டெஸ்ட்டை எழுதுங்க. சரிங்களா? அப்போ தான் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இனிமேல் என்ன படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்தது வடகிழக்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா விடைபெற்றதாக சொல்கிறாங்க. அதாவது ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 3ஆம் வாரத்தில் தொடங்கி டிசம்பர் மாதம் வரை இறுதி வரை நீடிக்கும். ஓகேங்களா? அப்போ வடகிழக்கு பருவமழையோட காலம் வந்து அக்டோபர் டு டிசம்பர். இது வந்து வடகிழக்கு பருவமழையால் அதிக மழை பெறும் பகுதி எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு. ஓகேங்களா? தமிழ்நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழையால் வந்து பார்த்திங்கன்னா அதிக மழை. தென்மேற்கு பருவகாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழை கிடையாது. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸ்கூல் புக்கில் இருக்குது, முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அடுத்து சென்னை பள்ளிகளில் காலை உணவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா வெளி நிறுவனங்கள் மூலம் வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் செய்யாமல் வெளியில் ஏதாவது ஒரு கடையில் ஆர்டர் கொடுத்து அவங்க கொண்டு வந்து டெய்லி டெலிவரி பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான திட்டங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக அப்பப்போ ஸ்கூல் திருப்பி ரிப்பீட்டடாக வர இம்பார்ட்டன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே. அதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் ஆட்சியத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் மற்றும் வந்து முக்கியமான நிறுவனங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து வெளியேறிடுச்சு. அதன் அடிப்படையில் ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. உலகிலேயே அதிகபட்சமாக அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2023 வந்து பார்த்திங்கன்னா தினமும் சராசரியாக 19.4 மில்லியன் பேரல், அதாவது ஒரு பேரல்னால் 159 லிட்டர், 19.4 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்தது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே அதிக கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னு கேட்டால் அமெரிக்கா. ஓகேங்களா? முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் மற்றொரு எரிபொருளான எரிவாயு உற்பத்தியிலும் அமெரிக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2022ஆம் ஆண்டு உலகிலேயே அதிக திரவ இயற்கை எரிவாயு, அது எல்என்ஜின்னு சொல்லக்கூடிய ஏற்றுமதி செய்த நாடும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான். ஓகேங்களா? அமெரிக்கா அந்த 3லையுமே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தது மக்கள் தொகை குறைவை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஒரு நாட்டின் மக்கள் தொகை குறைந்து விடாமல் அதே அளவில் சீராக நீடிப்பதற்கு கருவுறுதல் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 2.1 இருக்கணும். ஓகேங்களா? பெரும்பாலான நாடுகள் கருவுறுதல் விகிதம் என்பது ஒரு 2.1 விட குறைவாக இருக்குது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சூழலை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை குளிர் பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெமோகிராஃபிக் வின்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? குளிர்காலத்தில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர்களுடைய சாகுபடி வந்து பார்த்திங்கன்னா குறையும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை குறையிறதை இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வச்சு வர்ணிக்கிறாங்க. டிஎன்பிசி கண்டிப்பாக இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அது மெயின்ஸ் எழுதுறவங்க, குரூப் 1 குரூப் 2 படிக்கிறவங்களாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது 1950களில் வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளின் கருவுறுதல் விகிதம் 4.4 இருந்தது. தற்போது வந்து பார்த்திங்கன்னா 2.2 குறைந்திருக்குது. இது மேலும் குறைந்து 2100ஆம் ஆண்டுலாம் 1.5 குறையும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கணிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? கருவுறுதல் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 2.1 விட குறைந்து விட்டது. ஐரோப்பிய நாடுகளில் இத்தாலி, ஜெர்மனி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் கருவுறுதல் விகிதம் ஏற்கனவே 1.5 விட குறைவாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஜப்பானின் கருவுறுதல் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 1.3 குறைந்து இருக்குது. தென்கொரியாவில் 0.78 மட்டும்தான் இருக்குது. மக்கள் தொகை குறைவது என்பது இந்தியாவிலும் ஏற்பட தொடங்கிடுச்சு. 1950 வந்து பார்த்திங்கன்னா 6.1 இருந்த கருவுறுதல் விகிதம் தற்போது 2.0 இருக்குது. இது 2050 1.3 குறையும், 2100 வந்து பார்த்திங்கன்னா 1.03 குறையும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜப்பான் மக்கள் தொகையில் 60 வயதுக்கும் அதிகமான முதியோர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 30% கடந்து விட்டது. ஐரோப்பிய நாடுகளில் 25% இருக்குது. இந்தியாவில் இந்த விகிதம் தற்போது 10% மட்டுமே இருந்தாலும் 2050 இதனுடைய சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா 21% ஆகும். ஓகேங்களா? இந்த மக்கள் தொகை மாறுபாடால் என்னென்னலாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக குழந்தை பிறக்கிற விகிதம் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில் செய்ய ஏற்றத்தக்க உடல் அமைப்பு இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறையும், அந்த நாட்டுடைய வருமானம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதை மென்ஷன் பண்ணி தான் அவங்க இந்த ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. உள்ளே நீங்கள் டீப்பாக படித்து பார்த்தாலும் அதுதான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து பார்த்திங்கன்னா முதியோர்கள்னு சொல்கிறாங்க. அதனால் மிச்சம் இருக்க அந்த 90% இருக்கிறவங்க குழந்தைங்க ஃப்ரண்ட்டில் ஒரு 10%, 20% போயிடுவாங்க. அதில் வந்து முடியாதவங்களும் இருப்பாங்க. ஒரு 50% பேரை வச்சு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு
அதிக இளைஞர்கள் கொண்ட நாடாக இருக்குது. இப்போ இது மேலும் அதிகரிச்சுட்டே இருந்துச்சுன்னா, இளைஞர்களே பிறக்காமல் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு அப்படின்னா முதியோர்கள் அதிகம் உள்ள நாடாக மாறிடும். ஓகேங்களா, உழைக்கும் திறன் அற்றவங்க நிறைய பேர் வந்துடுவாங்க. ஓகேங்களா, அடுத்து நாட்டிலேயே முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அமலுக்கு வந்திருக்கு. நம்ம நேற்றே பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 44 தான் வந்து பார்த்திங்கன்னா பொது சிவில் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்னு இருக்குது. அதன் அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது பார்த்திங்கன்னா புஷ்கர் சிங் தாமி இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தரகாண்டோட முதல்வர். இவர் வந்து பார்த்திங்கன்னா பொது சிவில் சட்ட வரைவை உருவாக்க உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவருடைய தலைமையில் குழு அமைச்சு அதை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய அந்த குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டுருக்காங்க. ஓகேங்களா, நம்ம குரூப்லையும் ஷேர் பண்ணியிருக்கோம். நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்லையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, குடியரசு தின விழா அலங்கார ஊர்திகள் விளையாட்டுத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது மற்றும் 3வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை, இந்து சமய அறநிலையத்துறை ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா, பள்ளி கல்வித்துறையில் 47,000 தற்காலிக பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக்க வந்து பார்த்திங்கன்னா அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அரசு பள்ளிகளில் 22,931 திறன்மிகு வகுப்பறைகள், அது வந்து ஸ்மார்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இலக்கை வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா எட்டிட்டாங்க. ஓகேங்களா, தமிழக அரசு பள்ளிகள் 22,931 திறன்மிகு வகுப்பறைகள் வந்து பார்த்திங்கன்னா அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இந்த இலக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து குடியரசு தின வாழ்த்து தெரிவித்த உலக நாடுகளின் பிரதமர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோடி வந்து பார்த்திங்கன்னா நன்றி தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து எந்தெந்த நாட்டோட பிரதமரோட பேர் கொடுத்துருக்காங்க, அதனால தான் மார்க் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடியரசு தின வாழ்த்து தெரிவித்த பிரான்ஸ் அதிபரும் எனது நண்பருமான இமானுவேல் மேக்ரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரான்ஸ் அதிபர் வந்து பார்த்திங்கன்னா இமானுவேல் மேக்ரான். கடந்த ஆண்டு நடைபெற்ற குடியரசு தின நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இமானுவேல் மேக்ரான் தான் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டார். ஓகேங்களா, இந்த ஆண்டு அப்படி கிடையாது. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா பிரதமர் வந்து கலந்துக்கிட்டார். குடியரசு தின வாழ்த்து தெரிவித்த அயர்லாந்து பிரதமர் வந்து மைக்கேல் மார்டின் மற்றும் அது மட்டும் இல்லாமல் வந்து நேபாள பிரதமர் கேபி சர்மா ஒலி, மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸ், பூடான் பிரதமர் ஷெரிங் டோப்கே. ஓகேங்களா, இவங்களுடைய பேர் எந்த நாட்டோட பிரதமருங்கிறது அடிக்கடி நம்ம நியூஸில் பார்க்குறோம், நல்லா கொடுத்தானோம். அடுத்த தலைமை தேர்தல் ஆணைய தேர்வு செய்ய வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் குழு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா மத்திய நிதித்துறை செயலர் மற்றும் மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை செயலர் ஆகியோர்களை தேர்தல் குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருப்பாங்க. இது ஸ்கூல் புக் கொஸ்டின். அடுத்தது தேர்தல் ஆணையர்கள் மத்திய அரசு பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்து வந்துட்டு இருந்தார். 2 தேர்தல் ஆணையர்கள் பணிமூப்பில் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையராக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்படுவார். ஓகேங்களா, அதற்கு மாற்றாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா யாரை வேணால் நியமிக்கலாம், தேர்தல் குழு நியமித்து யாரை வேணால் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வழக்கு தொடரப்பட்டு இந்த வழக்கில் கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் 2 தேர்தல் ஆணையர்களை நியமிக்க தொடர்பாக பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய ஒரு குழு அமைச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா தேடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சட்டத்திட்டங்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையில் தற்போது தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கும் ராஜீவ்குமாரோடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா முடிவடை இருக்குது. ஓகேங்களா, தற்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி வந்து ராஜீவ்குமார் அவருடைய பதவிக்காலம் வந்து முடிவடை இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா சட்ட அமைச்சர் அர்ஜுன் மேக்வால் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் கொண்ட தேடல் குழு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி அமைச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டை கொடுப்பாங்க. இதை வந்து மத்திய அரசு ஏற்றுக்கலாம் அல்லது ஏற்றுக்காமலும் வேறொரு நபரை கூட பார்த்திங்கன்னா நியமிக்கலாம். இப்போது பதவியில் உள்ள ஞானேஷ்குமார், சுக்பீர் சிங் சாந்து ஆகிய 2 தேர்தல் ஆணையர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஞானேஷ்குமார் வந்து பார்த்திங்கன்னா முதுநிலை அதிகாரி, ஒருவேளை அவரை கூட நியமிக்கலாம். இந்த தேடல் குழு இல்லாமல் இந்த 2 பேரில் யாரும் பணிமூப்பு அடிப்படையில் இவங்கள கூட நியமிக்கலாம். ஓகேங்களா, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்தது ஐசிசியுடைய தரவரிசைக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 2024ஆம் ஆண்டுக்கான ஐசிசியின் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரராக இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பார்த்திங்கன்னா தேர்வாயிருக்கார். ஒரு நாள் கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த வீராங்கனையாக இந்திய பேட்டர் ஸ்மிருதி மந்தனா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, T10 கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த வீரராக இந்திய பவுலர் ஹர்ஷிதீப் சிங் முதலிடம் பிடித்திருக்கிறார். ஓகேங்களா, இந்த 3 பேரோட பேரும் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 38 அணிகளைச் சேர்ந்த 10,000 பேர் பங்கேற்கும் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா டேராடூனில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறார். ஓகே, அடுத்தது இந்தியா இந்தோனேஷியா இடையே தொன்மையான நாகரிகம் தொடர்புகளை வந்து பார்த்திங்கன்னா சுட்டிக்காட்டி பேசிய இந்தோனேஷிய பிரதமர் அதிபர் பிரபோவா சுபியந்தோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்திய மரபணு இருக்கிறதா வந்து குறிப்பிட்டிருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குடியரசு தின விழாவில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் சிறப்பு விருந்தினராக வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டுருக்காரு. ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் இப்படின்னு கேட்கலாம். தற்போது 76வது குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட எந்த நாட்டினுடைய பிரதமர் கலந்துட்டார் அப்படின்னு கேட்டால் இந்தோனேஷியா பிரதமர். ஓகேங்களா, இந்தோனேஷியாவோட அதிபர் சுபியாந்தோ கலந்துட்டு இருந்திருக்காரு. ஓகே, நாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு வந்து புதுதில்லியில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் தலைமை விருந்தினராக வந்து பார்த்திங்கன்னா இவர் கலந்துட்டு இருந்திருக்காரு. முக்கியமான கொஸ்டின், திருப்பி சொல்கிறேன், ஆனால் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் கேட்டுருவாங்க. சிம்பிளாக கேட்கணும்னா அப்படி இருக்கணும்.
அது தேசிய மனித உரிமை ஆணையம் வலுப்பெற்று வருவதாக வந்து பார்த்தீங்கன்னா அதன் தலைவரும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியுமான வே ராமசுப்ரமணியன் வந்து தெரிவிச்சிருக்காரு. தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் யார் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி வே ராமசுப்ரமணியன். ஓகேங்களா, முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருக்கேன். அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தாராளமாக நம்ம டெஸ்ட் பேஜில் நீங்கள் இணைச்சிக்க முடியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.